அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா. ககன், இதுல கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வேணா பூமிக்கு தேவையான கையெழுத்து நீங்க போட்டு கொடுத்துருங்க. நான் வேணா கூட வரட்டுமா? நோ, இட்ஸ் ஓகே. நான் தனியாகவே பார்த்துக்கிறேன். என் பசங்களை என்னை விட்டு பிரிச்சு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த தாரா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? இவ்வளவு வருஷமா அவரை விட்டு தூரம் பிரிஞ்சு பசங்க தான் உயிரினு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இவங்களும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. பேபி, சரி என்னடி அப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? நிஜமாவே நேத்து ராத்திரி அவன் ஃபைட் பண்ணானா? உன்னை காப்பாத்துனானா? சீச்சி, மண்ணாங்கட்டி. அவன்லாம் அங்க வரவே இல்ல மம்மி. ஒருவேளை வந்திருந்தாலும் அவன் தான் அங்க அடி வாங்கியிருப்பான். அவன் போய் யார அடிப்பான்? ஹலோ, உன் ஃப்ரெண்டு திவ்யா. நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? நான் தானே அங்க இருந்து 2 பேரையும் அடிச்சுட்டு இவளை காப்பாத்தினேன். இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க. அப்படியா? ராத்திரி கூட்டிட்டு போனாங்களா? நக்ஷத்ராவியா? யாரு? ஏய் அவ்வா, என்னடி சொல்ற? நீயும் எல்லாத்தையும் மாத்தி சொல்ற. நேத்து ராத்திரி நீயும் குடிச்சிருந்தியா என்ன? என்ன நான் குடிச்சனா? நேத்து ராத்திரி உங்களுக்கு ஃபோன் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நக்ஷத்ரா கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அவ குடிச்சா குடிச்சிட்டு போறா, அவ விஷமே குடிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னீங்க. ஓ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நக்ஷத்ரா, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஏய் ஏய், உங்க ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு கண்ணு படும்ல மேடம். ஏன் அப்படி கேக்குற? சும்மாதான், ஒரு டவுட்டுக்கு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து தான் இருக்கும். எங்க 2 பேருக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மேடம். அது வேற லெவல். அப்படிதானே மாமா? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் கரெக்ட் தான் மேம். பாக்குறப்பவே தெரியுது. வீட்ல உங்களுக்கு பேசுற வாய்ப்பெல்லாம் கொடுக்கறாளா? ஐயோ, அவர்தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்ல மேடம். இவருக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். அப்படியா? தெரியுது. இருங்க, காஃபி குடிங்க. ரத்தனமாலா, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க ககன். மாமா, மறந்துட்டீங்களா? வைங்க மாமா. உங்களுக்கு 2 காஃபி கொடுத்திருக்காங்கல்ல? அது
என் மாமா நான் குடிச்சிட்டு கொடுத்தாதான் காஃபியே குடிப்பாரு மேடம். பரவாயில்ல மாமா, ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்க. இப்படி சீரியஸா பார்க்காத. நீங்க ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. இந்த கையை எப்பவும் விடவே கூடாது. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மேடம் கையெழுத்து ப்ளீஸ். உட்காருங்க. மேடம் இந்த ப்ராசஸ நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். இது அங்க கிடைச்ச பிரேஸ்லெட் சார். இந்த பிரேஸ்லெட்ல 2 டிஎன்ஏ இருக்கு சார். ஒன்னு ஷோபா சந்திராவோடது, 2வது கொலை பண்ணவங்களோடது. அந்த 2வது டிஎன்ஏ யாருதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இந்த பிரேஸ்லெட்டை ட்ரேஸ் பண்ணி நான் என்கொயரி பண்ணேன் சார். அந்த சமயத்துல யாரெல்லாம் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கினாங்கன்னு ட்ராக் பண்ணியிருக்கேன். யார் அவங்க? இதே பிரேஸ்லெட் மாடலை 10 பேர் வாங்கியிருக்காங்க சார். அவங்க யார் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் வாங்க.